ஹல்லேலூயா. நம்ம கொஞ்சம் பேர் தான், 10,000 பேர்களில் சிறந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உன்னத தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அவருடைய அழைப்புக்கு பாத்திரரான நாம் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாம் கொஞ்ச நேரம் எழுந்திருந்து தேவனை துதிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்திருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவரத்துல ஒப்பு கொடுங்க, கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க, எல்லா காரியங்களையும் ஆண்டவரத்துல ஒப்பு கொடுங்க. இதோ நாம் ஆயத்தமாவோம். உங்களை நம்மை தாழ்த்தி ஆண்டவரத்துல ஒப்பு கொடுக்கும். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இதோ இயேசுவானவருடைய வருகை சமீபமான காலத்தில் நம்மத்திலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம தேவனை துதிப்போம். அவருடைய மகிமை இந்த இடத்துல இறங்கும்படியாய், அவருடைய மகிமை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசாரிப்பு கூடாரத்தில் மேகம் போல் அவருடைய மகிமை இறங்கியது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய மேகமாய் மகிமை இறங்கி அந்த ஆசாரிப்பு கூடத்தை மூடிருச்சான். ஹல்லேலூயா. இந்த மகிமை இருக்கும்போது மோசையால் உள்ளே பிரவேசிக்க முடியல. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மகிமை இந்த ஏலிம் பிரேரோஸில் இந்த நேரத்தில் நம்ம துதி ஆராதனையில் நிரம்பும்படியாய். ஹல்லேலூயா. நம்ம அநேக தேவைகளுக்காக நம்ம இப்போ ஜெபம் பண்ணோம். ஜெப குறிப்பில் எல்லாரும் ஒரு தேவைகளோடு வந்திருப்போம், அப்படி தானே? ஹல்லேலூயா. வரணும், ஜெபிக்கணும், இந்த காரியம் எனக்கு வாய்க்கணும், இந்த காரியம் எனக்கு கர்த்தர் செய்யணும், அப்படி சொல்லிட்டு அநேக தேவைகளோடு நம்ம வந்திருப்போம். இந்த நேரத்தில் தேவன் கூட ஒரு தேவையோடு வந்திருக்கிறாரு. இந்த இடத்துல தேவனுக்கு தேவையா என்னடா இது அப்படின்னு பார்க்க போறீங்க. தேவனுக்கு அவர் உலகத்தையே படைத்தவர், அந்த சராசரங்களை படைத்தவர். அவருக்கு வேற எந்த தேவையும் இல்லை. உங்களுடைய துதியை அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய துதியை அவர் நேசிக்கிறார். உங்களுடைய துதிகளில் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. துதி பலி அவர் ரொம்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய தேவையை நம்ம நேரத்தில் நம்ம பூர்த்தி செய்யும்போது நம்மளுடைய தேவையை தேவன் பூர்த்தி செய்வார். ஹல்லேலூயா. எந்த தேவையாக இருந்தாலும் அவர் பூர்த்தி செய்வார். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் தேவனுடைய மகிமையை உணர்ந்து ஆசாரிப்பு கூடாரத்தில் இறங்கி அந்த மகிமை இந்த நேரத்தில் இந்த இடத்துல இறங்க போகிறது. ஹல்லேலூயா. இந்த மகிமை இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி சென்றது. ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து அந்த மகிமை மேலே எழும்பும் போது ஜனங்கள் பிரயாணப்பட்டு போனார்களாம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட கர்த்தருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம், அந்த மேகம் நமக்கு முன்பதாக போகும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி வழியை காட்டி சென்றதோ அதே போல நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல வழியை காட்டும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கைக்கு எதிராக இருக்க தடைகளை உடைக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த மகிமையான மேகம் முன்னாடி போகும்போது பகலிலே மேக ஸ்தம்பம் அவங்களுக்கு வழி நடத்தியது நம்ம படிச்சிருக்கோம். இந்த மகிமை, கர்த்தருடைய மகிமை முன்னாடி போகும்போது எந்த சத்துருக்களாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக நிற்க முடியல. எந்த தடையும், யோர்தானோ எரிகோவோ எந்த ராஜாக்களும் எதிர்த்து நிற்க முடியல. அதே போல இன்னைக்கு கர்த்தருடைய மகிமையை நம்ம உணர்ந்து அவருடைய மகிமையை நம்ம பெற்றுக்கொண்டு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நடத்தும் போது நம்ம வாழ்க்கையில் நமக்கு எதிராக இருக்கிற சாத்தானுடைய கிரியைகள் எதுவும் நமக்கு எதிராக நிற்க முடியாது. ஹல்லேலூயா. உணர்ந்து பாடுவோமா கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி பார்த்து. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெய்வின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெய்வின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே.
மகிமையின் மேகம் அப்பா, உங்க பிரசனம் இந்த இடத்தை நிரப்பட்ட தகப்பனே. ஓ, நீர் இந்த இடத்துல மகிமை இறங்கும் போது அப்பா, நீர் இறங்கும் போது அப்பா, மகிமையை எங்களை நடத்தி செல்லும் போது எங்களுக்கு எல்லாமே ஜெயமாய் முடியுமே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடக்கையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடக்கையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. சொல்லுமா, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. ஆமென். கர்த்தருடைய மகிமை உங்க மேல் வரும்போது நீங்க எழும்பி பிரகாசிக்கிற வாழ்க்கை வாழ்வீங்க, ஒளி உள்ள வாழ்க்கை வாழ்வீங்க. ஹல்லேலூயா. இந்த அன்பின் ஆவியானவர், இந்த அன்பின் ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில வரும்போது ஹல்லேலூயா, அவர் நமக்கு ஒரு நல்ல பரிகாரியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில செயல்பட முடியாமல் இருக்கிற காரியங்கள், நம்மளால எழுந்து எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலைகள், நம்மளுக்கு எதிராக இருக்கிற எல்லா தோல்விகளையும் பார்த்து நம்ம துவண்டு போய் இருக்கிற டைம்ல இனிமேல்ட்டு என்னால் எதுவும் பண்ண முடியாது, கடவுள் தான், ஆண்டவர் தான் எனக்கு ஏதாவது செய்யணும், ஆண்டவர் தான் என் வாழ்க்கை ஏதாவது செய்யணும், என்னால் இனி எதுவும் முடியாது அப்படின்னு நீ நினைக்கும் போது தேவன் ஒரு நல்ல பரிகாரியாக உங்களுக்கு வந்து
உங்களுக்கு எபினேசராய் வந்து வாழ்க்கையில உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட நம்ம ஒப்படைக்கணும். என்னால முடியாது தகப்பனே, நீங்க தான் எனக்காக ஏதாவது செய்யணும் அப்படி சொல்லிட்டு நம்ம தேவனிடம் கேட்கும்போது அவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்கள் உங்க வாழ்க்கையை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலை பாடி தேவனை ஆராதிக்க போறோம். எனக்காக நீங்க ஏதாவது செய்யுங்க தகப்பனே, எனக்காக ஏதாவது செய்யுங்க அப்படி நீங்க கேட்கும்போது தேவன் ஏதாவது அல்ல எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்வார். ஹல்லேலூயா. தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள் வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்வார். உங்களால முடியாத சூழ்நிலைகள், நெருக்கமான சூழ்நிலைகள், இனி இந்த கடன் பிரச்சனையில மீள முடியாது, இந்த நோயிலிருந்து மீள முடியாது அப்படி நீங்க நினைக்கும் போது கர்த்தருடைய சமூகத்துல அமைதியாய் காத்திருந்து எனக்காக நீங்க செயல்படுங்க தகப்பனே, என்னால என் வாழ்க்கையில இதுக்கு மேல செயல்பட முடியாது, நீங்க என்பட்டு என் வாழ்க்கையை நடத்துங்க நீங்க அர்ப்பணிக்கும் போது தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார். அல்லேலூயா. அவர் சர்வ ஞானி. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன செய்யணும், எந்த நேரத்துல செய்யணும், எந்த நிமிஷத்துல உங்களுக்கு செய்யணும், இந்த உதவி எப்ப செய்யணும் அனைத்தையும் அறிந்த சர்வ ஞானி. அல்லேலூயா. அந்த சர்வ ஞானியை பார்த்து நம்ம தேவனை நோக்கி கேட்போம், நீர் என் வாழ்க்கையில் ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. மலைகளை பெயர்த்தீரன்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழ செய்திருந்தார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம், கிரகிக்க முடியா காரியம் செய்வேன், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன், கிரகிக்க முடியா காரியம் செய்வேன், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன், பெரும்போலும் கரியும் திரு பரிவாரமாகும் உம்மலன்றி இது யாரால் கூடும், பெரும்போலும் கையும் இது பரிவாரமாகும் உம்மலன்றி இது யாரால் கூடும், ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே, காத்து புத்தங்களை கொடுத்துவது நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சயமே, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன், என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா, உங்களை மறக்காத தேவன், ஒரு நாள் உங்களை மறக்காத தேவன், உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும்
கடல் ஆழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயமேண்டாம் உன் அருகினில் நான். அல்லேலூயா. கடல் ஆழத்துல நீங்க இருந்தா கூட, அல்லேலூயா, அக்கினி உங்களை சூழ்ந்திருந்தா கூட கர்த்தர் உங்களை காத்திடுவார். அல்லேலூயா. ஒரு நாள் உங்களை விட்டு விலக மாட்டார். விஷ சர்ப்பங்கள் கொடூரமான சிங்கம் போன்ற சாத்தானுடைய கிரியைகள் உங்க வாழ்க்கையில வந்தா கூட கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லி உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர். சொல்லுவோமா? நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகில் என்றுரைத்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதிப்போம். என்றுரைத்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதிப்போம், ஆவியில் ஆராதிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆவியில் ஆராதிக்கணும். ஆமென். நம்ம உள்ள கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. அவர் வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை உள்ளவர். அல்லேலூயா. ஆறுதல் தர ஒரு வார்த்தை யாரும் நமக்கு சொல்லாத போதும் தேவன் நம்ம ஆறுதல் தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்ம வாழ்க்கையில் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுவோமா? ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத இயேசு உண்டனக்கு, மனது ஒருபோதும் கலங்கவில்லையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலில் என் கண்மலையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலில் என் கண்மலையே. என்றுரைத்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரைத்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகினில் நான். என்றுரைத்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதிப்போம். என்றுரைத்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. அப்பா அம்மாக்கு நன்றி தகப்பனே. இந்த நேரத்தில் கூட ஏசப்பா உம்மை துதிக்கும்படியாய் அப்பா நீ தந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. நீ வாக்குரைத்தவர் அப்பா. நீர் எங்களோடு இருப்பேன் வாக்குரைத்திருக்கிறீர். ஒரு நாள் எங்களை விட்டு விலக மாட்டேன்னு வாக்குரைத்திருக்கிறப்பா. நீர் வாக்கு தந்ததை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர். அல்லேலூயா.
நன்றி தகப்பனே. வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறீர். சொன்ன வார்த்தை செய்வதில் வல்லவராயிருக்கிறப்பா. வானம் பூமி மாறினாலும் உங்க வார்த்தை மாறாதே. அதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நேரத்தில் ஆண்டவரே என்னோடு இணைந்து துதித்த ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க தகப்பனே. மீதியான நேரம் முழுவதும் பொறுப்பட்டு வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய செய்திக்கு நேராக நம்ம கடந்து போவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டதாக. வருகிற 31ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடுகிற டேவிட்சன் நேசகுமாருக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். வேற யாருக்கும் பிறந்தநாள் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லலாம். வருகிற 31ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடுகிற டேவிட்சன் நேசகுமாருக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். வருகிற 31ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடுகிற டேவிட்சன் நேசகுமார் என்னுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இத்தனை நாட்கள், இத்தனை வருடங்கள் ஆண்டவர் அவனை கண்மணி போல பாதுகாத்தீர். எல்லா காரியங்களிலும் அவனுக்கு ஏற்ற சகோதரனுக்கு ஏற்ற ஒரு காரியங்களை நீர் வாய்க்க பண்ணினீர். இன்னும் வாய்க்கப்படாமல் இருக்கிற மகனுடைய திருமண காரியங்களை நாங்கள் அவனுடைய பிறந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்திலே அவனுடைய திருமண வாழ்க்கை, அவனுடைய குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் திறந்து சந்தோஷமாய் சந்ததியாய் தேவனுடைய சந்நிதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக ஆண்டவரே நீர் அவனை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஒரு திறந்த வாசலை உண்டாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். வேதத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறது போல, சங்கீதக்காரன் ஒரு விசுவாசத்தோடு சொன்னது போல, கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அந்த வார்த்தையின்படியே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உன்னை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஆசீர்வதியும் சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு நீங்கி போகட்டும். நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய செய்திக்காக நாம் கடந்து செல். நூற்றி 15வது சங்கீதம் 12-13 வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலம் நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் யாரையெல்லாம் ஆசீர்வதிக்கிறீர் என்று நாங்கள் தியானிக்கும் போது கர்த்தாவே, அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கும் கிடைக்க நீங்கள் உதவி செய்யுங்க. நீரே கர்த்தாவே மீதியான நேரம் முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் யாரை நினைப்பார்னா, அவர் யாரெல்லாம் ஆசீர்வதிக்க நினைக்கிறாரோ அவங்களெல்லாம் அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். அதுக்கு முன்னால் உள்ள வசனம் வாசிங்க, 9-11 வரைக்கும் வாசிங்க. சங்கீதம் 115 9 முதல் 11 வரைக்கும்.
அப்ப யார் யாரெல்லாம் அவரை நம்புறோமோ அவர்களுக்கு அவர் துணையும் கேடகமாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவர்களை நினைத்து அவர் ஆசீர்வதிக்கிறார். முதலாவது யாரை ஆசீர்வதிக்கிறாரா? இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய பிள்ளைகளை, அவருடைய சொந்த பிள்ளைகளை. இஸ்ரவேல் ஜனங்கிறது அவருடைய சொந்த பிள்ளைகள். நம்மலாம் என்னது? புறஜாதி மக்கள் தான். ஆனால் அவருடைய ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டபடினால் நம்மையே நினைச்சிருக்கார், இஸ்ரவேலாக மாற்றி இருக்கிறார். அதனால் தேவன் நம்மை நினைச்சுவாரு, ஆசீர்வதிப்பார். அதில் ஏசாயா 44:21. இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அதை எதை நினைக்க சொல்லியிருக்கிறாரான்னா, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலை உருவாக்கின தேவன் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்றாரு. அப்போ அந்த நினைத்திருக்கிறதுக்கு ஆப்போசிட் வார்த்தை என்னது? மறக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்ம எப்பொழுதும் என்ன செய்றார்? நினைத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நம்ம தான் சில நேரங்களில் நமக்கு கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகள், பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவர் எங்களை கைவிட்டுட்டாரு, அவர் என்ன மறந்துட்டாருன்னு சொல்றோம். ஆனால் ஏசாயா 49 சொல்லுது, சீயோன் கர்த்தர் என்னை கைவிட்டார், என்னை மறந்தார்னு சொல்றா. ஆனா என்ன செய்ய மாட்டாரா? ஸ்திரியானவள் தன் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தான் பெற்ற பிள்ளை சூழ்நிலையில அநேக தாய்மார்கள் என்ன செய்றாங்க? பெற்ற பிள்ளைகளை கூட தூக்கி போட்டு போயிடுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்பொழுது காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்தால் கூட நான் உன்னை என்ன மாட்டேன், மறக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்போ பிள்ளையை விட மேலாக நம்ம அதிகமாக ஆண்டவர் நினைச்சார், நேசிக்கிறார். அவர் நம்முடைய எஜமான் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பன். எஜமானுக்கும் தகப்பனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. எஜமான்னா எஜமானுக்கு கீழே வேலை செய்யறவங்க யாரு? வேலைக்காரங்க. ஆனா தகப்பனுக்கு உள்ள பிள்ளை. அப்ப எல்லா அதிகாரமும் எல்லா சம்பத்தும் அந்த பிள்ளைக்குரியதுதான். அப்ப தகப்பனுக்குள்ள சொத்துக்கள் தந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு முதல் வசனம் குடும்பத்தாரே அவர் ஆசீர்வதிக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணை, அவர்களுக்கு இடமா இருக்கிறார். அவரை ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நினைத்திருக்கிறாரா, அவரை ஆசீர்வதிப்பார். அப்ப யார் யாரெல்லாம் ஆண்டவர் நினைத்திருக்கிறாரோ அவர்களெல்லாம் ஆண்டவர் நினைச்சார், ஆசீர்வதிக்கிறார், தேவனா இருக்கிறார். ஆரோன் குடும்பம் என்றால் என்ன குடும்பம்னா, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகள். இஸ்ரவேல்னா நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், இஸ்ரவேலர் தான். அப்ப நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. அது மட்டுமல்ல, ஆரோனுடைய குடும்பத்தாரையும் விசேஷமா சொல்றாரு. ஏன்னா வேதத்துல சொல்லி இருக்குது, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. அப்ப அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரம் தான் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும், செய்ய முடியும், செய்யறாங்க. செய்தா அவருடைய சித்தத்தின்படியே நம்ம என்ன செய்ய முடியாது. அழைத்த அழைப்பில நம்ம நிலைத்திருந்து அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஊழியம் செய்கிற ஆரோன் குடும்பத்தாரையும் கர்த்தர் என்ன செய்யறார்? ஆசீர்வதிக்கிறார். எப்ப அவங்களை ஆசீர்வதிக்கிறார்? ஆரோன் குடும்பத்தார் கர்த்தரை நம்பும் போது அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அதான் முன்னால் உள்ள வசனங்களை பார்த்தோம். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரை அவர் நினைத்திருக்கிறார், அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்ப கர்த்தருக்கு ஊழியம் செய்யற குடும்பம் என்ன செய்யணும்? எல்லா காரியங்களிலும் கர்த்தரையே என்ன செய்யணும்? நம்பி இருக்கணும். அப்படி நம்பி இருக்கும்போது அவர் அவர்களுக்கு துணையாக கேடகமாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவர்களை நினைத்து அவர்களை என்ன செய்றார்? ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு அடுத்ததா மூணாவது நம்ம பார்க்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பாராம். அப்ப அவங்களும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களும் என்ன செய்யணும்? கர்த்தரை நம்பி இருக்கணும். கர்த்தரை நம்பி இருக்கணும். கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், அவர் தான் எனக்கு துணையும் கேடகமா இருக்கிறார்னு அவரையே நம்பி இருக்கும்போது அவர்களையும் நினைச்சாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறாராம். பெரியவர்களா இருந்தாலும் சரி, சிறியவர்களா இருந்தாலும் சரி, பெரிய பணக்காரா இருந்தாலும் சரி, யார் யார் அவரை நம்புறாங்களோ, ஏழைகளா இருந்தாலும், படித்தவர்களா இருந்தாலும், படிக்காதவர்களா இருந்தாலும், யார் அவரை நம்புறாங்களோ அவங்களையெல்லாம் நினைச்சாரு, ஆசீர்வதிக்கிறார். நம்புறது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் அவர்களுக்கு என்ன செய்யணும்? காணப்படணும். அப்படிப்பட்ட கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப ஒரு வித்தியாசம் இல்லாம, ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாம, படிச்சவங்க படிக்காதவங்க, பெரியவங்க சின்னவங்க அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடு இல்லாம எல்லாரும் யார் யார் கர்த்தருக்கு பயப்படுகிறாங்களோ எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பணக்காரையும் கர்த்தருக்கு பயப்பட்டாலும் அவனையும் நினைச்சார், ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஏழை ஒண்ணு இல்லாத ஒரு மனுஷன் கர்த்தரை தேடி அவர் மேல் நம்பிக்கையா இருந்து அவருக்கு பயப்படும் போது அவர்களையும் நினைச்சாரு, அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ கர்த்தருக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம என்ன செய்யணும்னா செவி கொடுக்கணும். அவரை நம்புறது மட்டும் இல்ல, அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். கர்த்தருடைய சத்தம் எப்படி வரும்? வார்த்தையின் மூலம் தான் கர்த்தருடைய சத்தம் வருது. வேத வசனத்தின் மூலம் அவருடைய சத்தத்தை நம்ம என்ன செய்யறோம்? கேட்கிறோம். பைபிள்ல
அவருடைய கட்டளைகள் கற்பனைகள் எல்லாத்தையும் அவர் நமக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. நம்ம ஆலயத்துக்கு போறோம், ஆலயத்துல போய் அவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், அவருடைய கட்டளைகளை நம்ம கேட்கிறோம். அப்ப அதை கேட்டுட்டு அப்படியே நம்ம விட்டு விடாதபடி அதன்படி நம்ம என்ன செய்யணும், அதற்கு செவி கொடுத்து அந்த வார்த்தைகளின்படி நம்ம நடக்கணும். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்னன்னா, இப்போ ஒரு தகப்பன் இருக்கிறான், தகப்பனுக்கு பிள்ளைகள் இருக்காங்க, அந்த பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, தகப்பனுக்கு பயப்படுறாங்க. எதுக்கு பயப்படுறாங்க? அடிச்சு கொன்றுவாங்க, இன்னி பயப்படுறது இல்லை. நம்முடைய அப்பா நமக்கு எல்லாம் செய்யறாரு, அப்படி ஒரு அன்புனால என்ன செய்யறாங்க, பயப்படுறாங்க. அன்பினாலதான் என்ன செய்யறாங்க, பிள்ளை கீழ்ப்படியுது. அப்போ ஒரு தவறு செய்யும்போது நம்ம தவறு செய்தால் நம்முடைய தகப்பன் நம்ம என்ன செய்வார், தண்டிப்பாரு அப்படிங்கிற ஒரு பயமும் அந்த பிள்ளைக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் மகன்கிற உறவோடு நம்ம என்ன செய்யணும், பயப்பட வேண்டும். அதாவது சில இது விக்கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், கை காலு கையில் ஒரு அருவா வச்சுட்டு அப்படி இருக்கிறதுனால பயம் வரும். அப்படிப்பட்ட பயத்தை நம்முடைய தேவன் நமக்கு தரல. ஏன்னா தன்னுடைய ஜீவனே நமக்காக கொடுத்த தேவன் தான் அவர். அதனால அவருக்கு நம்ம என்ன செய்யணும்னா, பயப்பட்டு நம்ம நடக்கும்போது, பயப்படுறதுன்னா அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அதுக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கும்போது கர்த்தர் நம்ம என்ன செய்யறாராம், ஆசீர்வதிக்கிறார். அப்ப கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் நினைத்து அவர்களை என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறாராம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம்னு எண்ணாகம 24 அதிகாரம் 1 சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். பிலேயாம் வந்து பாலாக் அவனை கூலி கொடுத்து, நான் உனக்கு என்ன செய்றேன், நிறைய பொருள் தாரேன், நீ வந்து இஸ்ரவேல் ஜனங்களை எனக்காக சபிக்கணும்னு சொல்லி கூட்டு போறான். ஆனா ஆண்டவருக்கு அது பிரியமில்லாத காரியம். ஆண்டவர் அதை வெளிப்படுத்துறாரு, இது நீ போகாத, அவர்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் என்னுடைய பிள்ளைகள், அவர்கள் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, அதனால் நீ அவர்களை சபிக்க போகக்கூடாதுன்றாரு. ஆனால் இவனுக்கு ஒரு பண ஆசை, எப்படியாவது என்ன செய்யணும், அவங்கள சபிச்சுட்டு வந்தோம்னா, அவர் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், நம்ம சபிச்சாலும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாரு, சபிக்க மாட்டாரு. அப்ப நமக்கு வீடு நிறைய என்ன செய்யறோம், பணம் வந்துருங்கிற ஒரு பண ஆசை பிடித்தவனா போறான். போகும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவனை வழியில நிறைய அவனுக்கு தடைகளை கொடுத்து அவனை உணர்த்துறாரு. நீ என்ன செய்ய, போற வழி தவறானதுன்னு சொல்லி கழுதையின் மூலமாக கூட அவர் பேசுறாரு. பேசி அவனை வந்து என்ன செய்றாரு, சொல்லி நான் சொல்ற வார்த்தையை தவிர நீ எதையுமே நினைச்ச கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அதே மாதிரி இந்த பாலாக்கு இவனை கண்டவன ஒரே சந்தோஷம். ஏன்னா இவன் வந்து கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி யாரை ஆசீர்வதிக்கிறாரோ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பாங்க, யாரை சபிக்கிறார்களோ அவங்க சபிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அதனால இப்போ இந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்கு வந்திருக்காரு. அதனால நம்ம யுத்தம் பண்ண வேண்டியதுல, இவன் சபித்தால் என்ன செய்யும், அந்த ஜனங்களே சபிக்கப்பட்டு போவாங்கிற ஒரு ஆசையில அவனை எதிர்கொண்டு போய் அவனை என்ன வரவேற்று அவனை வந்து என்ன செய்யறான், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் படுத்திருக்க இடங்களெல்லாம் காண்பிக்கிறான். காண்பிக்கும் போது ஆண்டவர் வந்து என்ன செய்யறான், இவனுடைய வாயில சாபமான வார்த்தை எதுவும் வரல, ஒரே ஆசீர்வாதமான வார்த்தைகளே சொல்றான். அப்படி 3 தடவை அப்படி சொன்ன உடனே பாலாக்கு ரொம்ப என்ன செய்யுது, கோவம் வந்துருது. வந்து அவனை கையை தட்டி கூப்பிட்டு, நீ என்ன செய்யுது, போயிரு, உன்னைய நான் என்ன செய்யணும், நிறைய பணம் தந்து கனப்படுத்தணும்னு நினைச்சேன், ஆனா உன்னுடைய கடவுளை அதை தடுத்துட்டாரு, நீ போன்று என்ன செய்யறான், அனுப்பி விட்டுறான். அப்போ ஆண்டவருக்கு என்னன்னா, அவருடைய பிள்ளைகளை யாரும் நினைச்ச கூடாது, சபிக்க கூடாது. அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பு தான் ஆண்டவருக்கு பிரியம். இஸ்ரவேல் அவருடைய பிள்ளை. ஆண்டவர் தான் மோசே வந்து கானான் தேசத்துல எகிப்து தேசத்துல இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளா இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பார்வன்ட்டு போய், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என்னுடைய சேஷ்ட புத்திரன், என்னுடைய முதல் குமாரன், அவனை நீ என்ன ஆராதனை செய்ய அனுப்பிவிடுன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அவருடைய இஸ்ரவேலாக மாற்றப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய சொந்த பிள்ளைகளாக நினைத்து அவர்களை நினைச்சாரு, ஆசீர்வதிக்கிறாரு. அவர்களுக்காக அவர் நினைச்சாரு, யுத்தம் செய்கிறாரு. அதனால இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதான் அவருக்கு பிரியம். அப்ப நம்ம எல்லாம் ஆண்டோட பிள்ளைகளாக மாறி அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமான்களாக மாற்றப்பட்டு இஸ்ரவேல் ஜனமாக நம்ம மாற்றப்படும் போது நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதான் அவருக்கு பிரியமான ஒரு காரியம். அப்ப கர்த்தர் முதலாவது யார் ஆசீர்வதிக்கிறார், இஸ்ரவேல் குடும்பத்தாரே வருகிறார், ஆசீர்வதிக்கிறாரு. அடுத்தது வந்து அவர்களே அவர் நினைத்திருக்கிறார், மறக்கவே மாட்டார். அவர்களை நினைச்சார், நினைத்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா நம்ம ஒவ்வொருவரையும் நினைச்சார், அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். அப்ப உள்ளங்கையில வைக்கிறது ஈஸியா என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்படி நம்ம ஒவ்வொருவரையும் நம்ம என்ன செய்யறோம், என்ன நமக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவர் என்ன செய்றார், பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால நம்ம அவர் என்ன எப்போதும் மறவாதபடி அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். அடுத்தது 2வது நம்ம பார்க்கும்போது நம்ம யாரை ஆசீர்வதிக்கிறார்னா, அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களே அவர் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 119 165 வசனம் வாசிங்க. சங்கீதம் 119 165 வசனம், 65 வசனம். மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானமா. உலகத்துல சமாதானம் இல்லாம தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனா தேவன் சொல்றாரு, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரலே இல்ல, கஷ்டமே வராதுன்னு சொல்றாரு.
அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும், வேதத்தை நேசிக்கிறவர்களாக இருக்கணும். வேதத்தை நேசிக்கிறதுனா என்னது, சும்மா தூக்கி வச்சு வேதத்துக்கு பூஜை போட்டுட்டு இருக்கிறது நேசிக்கிறது இல்லை. அதை வாசித்து அந்த வசனங்களை நம்ம என்ன செய்யணும், தியானிக்கணும். அந்த வசனத்தின்படி நம்ம நடக்கிறவர்களாக இருக்கணும். உபாகம் 28:1-2 நீங்க வாசித்தீங்கன்னா, அவருடைய உண்மையாய் அவருக்கு செவி கொடுத்து அவருடைய கற்பனைகளை நம்ம நடக்கும்போது பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன்னு சொல்றாரு. அப்ப அவருடைய வார்த்தைகளுக்கு யார் யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவங்களை நினைத்து கர்த்தர் நினைச்சாராம் ஆசீர்வதிக்கிறாரு. நம்ம ஈசாக்குடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோன்னா, ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தினமும் என்ன செய்யணும், தியானம் பண்ண போனான்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆதியாகமம் 24:63 வாசிங்க. ஆதியாகமம் 24:63. தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ரெபேக்காலும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது. போதும் சிஸ்டர். அப்போ ஈசாக்கு வந்து என்ன செய்யறான், அனுதினமும் தியானம் பண்றதுக்கு போறான். ஆண்டோட வார்த்தைகளை தியானிக்கிறதுக்கு போறான். ஆண்டவரை தேடுறதுக்காக தனியா போய் என்ன செய்யறான், லகாய் ரோஹிங்கிற ஒரு துறவண்டையில போய் டெய்லியும் என்ன செய்யறான், ஜபிக்கிற வழக்கம். அதாவது ஆண்டோட வேதத்தை இந்த மாதிரி நம்ம கையில இருக்கிற மாதிரி வேத புத்தகம் இல்ல. அந்த காலங்களில் ஒருவேளை தோல் சுருள்கள் இருந்திருக்கலாம். ஆண்டோடைய வார்த்தைகளை என்ன செய்யலாம், கேட்டிருக்கலாம். அதை தியானிப்பதற்காக ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறான், சாயங்கால வேளையில ஆண்டோடைய வார்த்தைகளை தியானம் பண்றதுக்காக என்ன செய்யறான், போயிட்டு இருக்கான். அப்படி அவன் போகும்போது அவன் தியானம் பண்ணிட்டு கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது என்ன ஒட்டகங்கள் வர கண்டான் இருக்கு. அவனுக்கு அப்போ அந்த நேரத்துல ஆபிரகாம், அவனுடைய தகப்பனாகி ஆபிரகாம் அவனுக்கு என்ன செய்யறான், பெண் தேடுற படலத்தை ஆரம்பிச்சிருக்கான். இப்ப பார்க்கும்போது அங்க வந்து என்ன ஒட்டகங்கள் வருது. ஒட்டகங்கள்ல யார் வரா, ரெபேக்காள் வரா. ரெபேக்காள் வந்த உடனே இவன் வந்து அவளை வந்து என்ன செய்யறான், ஏற்றுக்கொண்டு தன்னுடைய தாயினுடைய கூடாரத்துக்கு கொண்டு போய் அவளால ஆறுதல் அடைந்தான்னு சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா அவனுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. அதனால இவன் மனதுல ரொம்ப துக்கம் இருந்துச்சு. தாய்க்காக ரொம்ப துக்கப்பட்டு இருந்தான். இப்போ ஆண்டவர் என்ன துக்கத்தை மாற்றுவதற்காக ஒரு ரெபேக்காளை அங்க என்ன கொடுத்தாரு. அந்த ரெபேக்காளை கூட்டு போய் தன்னுடைய தாயாகிய சாராளுடைய கூடாரத்துக்கு கூட்டு போய் அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டான். தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் அதனால மாறியவன் ஆறுதல் அடைந்தான்னு சொல்லிருக்கு. அப்ப வேதத்தை நம்ம தியானிக்கும் போது, வேத வசனங்களை நம்ம வாசிக்கும் போது நம்முடைய உள்ளத்துல என்ன துக்கங்கள் கஷ்டங்கள் இருந்தா கூட அதை தேவன் நினைச்சார் மாற்றார். அநேக வார்த்தைகளின் மூலம் தேவன் நம்மை தேற்றுகிறார். அப்ப நம்ம ஒரு பழமொழி தமிழ்ல சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில வரோம்னு சொல்லுவாங்க. அப்ப வேத வசனம் நம்முடைய உள்ளத்துல இருந்தாதான் அந்த நம்ம ஜபிக்கும் போது அந்த வார்த்தைகள் மூலம் தேவனுடைய அந்த வார்த்தைகள் நம்ம என்ன செய்யும், ஆறுதல் படுத்தும், நம்மை தேற்றும். அந்த சங்கீதம் 119 நிறைய வசனங்கள் சொல்லியிருக்கு. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் நான் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். அப்ப கஷ்டங்கள் வரும்போது ஆண்டோட வார்த்தைகள் நம்ம என்ன செய்யுது, தேற்றுது. அப்படி ஆண்டோட வார்த்தை நம்ம தேற்றலைன்னா நம்ம என்ன செய்வோம், நம்முடைய துக்கத்துல துன்பத்திலே நம்ம எப்படி இருந்திருப்போம், அழிந்து போயிருப்போம்னு சொல்லப்பட்டிருக்குது. என்னுடைய வாழ்க்கையெல்லாம் அதை நிறைய உணர்ந்திருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணீரோட நான் ஜபிக்கும் போது ஆண்டோட வார்த்தைகள் என்ன செய்யுது, ஆறுதல் படுத்துறதை நான் என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கிறேன். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை அனுபவிக்கிறவர்களா இருக்கணும். அப்ப ஒவ்வொரு நாள் நம்ம வேத வாசனங்களை வாசித்து அவைகளை நம்முடைய இருதயத்திலே தியானம் பண்ணும்போது அவரால் நம்ம என்ன செய்யறோம், துக்கங்கள் மாறி விசாரங்கள் மாறி நம்ம என்ன செய்யுது, ஆறுதல் கிடைக்கிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில நிறைய துன்பங்கள் நிந்தைகள் அவமானங்கள் வரும்போது ஆண்டோட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்ம என்ன செய்தான் தேற்றுது. ஆனா அப்போ நம்முடைய ஆண்டோட வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும், வாசிக்கிறது மாத்திரமல்ல அதை தியானித்து நம்முடைய இருதயத்திலே அதை பதித்து அதன்படி நம்ம நடக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் வந்து நம்ம நினைத்திருக்கிறார்னு சொல்றோம். ஒரு வசனம் சொல்லுது, யாரை மறப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஓசியா 4:6 வாசிங்க. ஓசியா 4வது அதிகாரம் 6ஆம் வசனம். ஓசியா 4:6. 6வது வசனம். சங்காரம் ஆகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அப்ப ஆண்டவர் நினைச்சாரு, நான் உன்னை நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்ற ஆண்டவர் இப்ப நினைச்சாரு நான் மறந்து விடுவேன்னு சொல்றாரு. எப்ப மறப்பாராம், நம்ம அவருடைய வேதத்தை மறக்கும் போது நம்மளை மறந்து விடுவேன்னு கூட சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா நம்முடைய பிள்ளைகளை மறந்து விடுவேன்னு சொல்லிருக்காரு. அப்ப நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும்னா நம்ம வேதவசனத்தை கேட்டு வேதவசனத்தைப்படி நடந்தா நம்முடைய பிள்ளைகளை தேவன் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வார், ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அதனால நம்ம வேதத்தை என்ன செய்த ஒரு நாளும் மறக்க கூடாது. வேதத்தை அனுதினமும் நம்ம என்ன செய்யணும், வாசிக்கணும், அதை தியானிக்கணும்.
அதான் தாவீது சொல்றாரு, இந்த வேதத்தை என்னுடைய ஆகாரத்தை பார்க்கலாம் அதிகமாக காத்துக்கொண்டேன். எப்படி நமக்கு ஒரு ஆகாரம் நம்முடைய சரீரத்துக்கு எவ்வளவு தேவையோ அதே போல நம்முடைய ஆவிக்குரிய சரீரத்துக்கு இந்த வேத வசனமாகிய ஆகாரம் நமக்கு தேவை. அப்படின்னா தான் நம்ம ஆவிக்குரிய காரியங்கள்ல வளர்ச்சி அடைய முடியும். முதலாவது நம்ம கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிற அப்படினால் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். யார் யார் ஆண்டவரை நம்புறாங்களோ அவங்களையெல்லாம் ஆண்டவர் நினைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ரெண்டாவது, ஆண்டோடைய வேதத்தை நம்ம தியானிக்கும் போது நேசிக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். மூணாவது, நம்ம பார்த்தோன்னா தேவனுக்கு ஆராதனை செய்யும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா தேவன் ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன். என் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் துதிக்கிற இடத்துல நான் என்ன செய்வேன், இறங்கி உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. துதிகளில் பிரியப்படுகிற தேவன். அதனால யார் யார் நம்ம உண்மையான மனதோடு முழு இருதயத்தோடு தேவனை ஆராதிக்கிறோமோ அந்த ஆராதனையில் தேவன் பிரியப்பட்டு நம்ம என்ன செய்யறாராம், ஆசீர்வதிக்கிறாராம். அப்ப அவரை நம்ம மகிழ்விக்கும் போது, அவரை நம்ம பிரியப்படுத்தும் போது நம்ம கேட்கிற காரியங்களை அவர் நமக்கு என்ன செய்வார். எப்படி நம்முடைய பிள்ளைகள் நமக்கு பிரியமான ஒரு காரியங்களை செய்யும் போது அதை நம்ம வேதனைப்படுத்தாத நம்ம சொல்றதுக்கு கீழ்ப்படிஞ்சு நல்ல ஒழுக்கமா வளரும் போது நம்ம என்ன செய்வோம், பிள்ளைகளுக்கு தேவையானது நம்ம என்ன செய்யறோம், சந்தோஷமா வாங்கி கொடுப்போம். அதே போலதான் நம்ம ஆண்டவரை துதித்து அவரை மகிழ்விக்கும் போது அவர் நமக்கு தேவைகளை அவர் சந்திக்கிறார். அந்த துதியில் அவர் என்ன பிரியப்படுகிறார், அந்த ஆராதனையில் பிரியப்படுகிறார். ஆண்டவரை தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு எப்படி இருக்கிறார், சமீபமா இருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்பெல்லாம் நம்ம ஆராதனை செய்யறோமோ அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கி நம்ம பக்கத்துல இருந்து நமக்கு தேவையானவைகள் எல்லாத்தையும் அவர் என்ன செய்றாரு, கொடுக்கிறாரு. ஒரு நம்ம ஆண்டவர் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டாருன்னு பாக்குறோம். அப்ப பிசாசு என்ன செய்யறான், 3 விதமான சோதனைகளை அவருக்கு கொடுக்குறான். அதுல ஒரு சோதனையை நம்ம பார்ப்போம். லூக்கா 4வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7வது வசனம் வரையும் வாசிங்க. லூக்கா 4வது அதிகாரம் 5 முதல் 7. அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். அல்லேலூயா. யார் சொல்றா? பிசாசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட என்ன செய்றான், சொல்றான். இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் மகிமை எல்லாத்தையும் அவருக்கு காண்பித்து ஒரு நிமிஷத்துல காண்பிக்கிறான். காண்பித்து இது எல்லாம் என்னது, என்கிட்ட ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால நீர் என்னை பணிந்து கொண்டால் இது எல்லாத்தையும் நான் உமக்கு தருவேன். எனக்கு இஷ்டமானவருக்கு நான் அதை என்ன செய்றேன், கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ பிசாசு சொல்றான், அவன் எனக்கு இஷ்டமானவனுக்கு இதை கொடுப்பேங்க. அப்ப நம்முடைய ஆண்டவர் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து அவருக்கு இஷ்டமா நம்ம நடந்தோம்னா நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் என்ன தருவார். அந்த இதுல பிசாசு ஆண்டவர் தான் எல்லாத்தையுமே படைச்சாரு. நம்ம ஆதியாகமத்திலாம் பார்க்கும்போது என்ன சொல்லி இருக்குது, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப அவர் இந்த வார்த்தையினால சிருஷ்டித்தார். அது மட்டும் இல்ல, பிதாவாகிய தேவன் உலகத்தை சிருஷ்டிக்கும் போது குமாரனாய் இயேசு கிறிஸ்து என்ன கூட தான் இருந்தாரு. அவரை கொண்டு அவருக்கென்று சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவை கொண்டு பிதாவாகிய தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். வானம் பூமி எல்லாம் சமுத்திரம் எல்லாத்தையும் சிருஷ்டிச்சிருக்காரு. பறவைகள் மிருகங்கள் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். ஆனா அந்த பிசாசு என்ன சொல்றான், இது எல்லாம் எனக்குரியது. பிசாசு என்ன அந்த உலகத்தை திருடி கொண்டு இதெல்லாம் எனக்குரியது, நீர் என்னை பணிந்து கொண்டால் இதெல்லாம் நான் உமக்கு தருவேன். படைத்தவர்கிட்டே சொல்றான், நீர் என்னை பணிந்து கொண்டால் இது எல்லாத்தையும் நான் உமக்கே தர்றேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யணும்னே வேதத்துல எழுதியிருக்கு. அப்ப கர்த்தர் ஒருவரை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், பணிந்து கொள்ளணுமே ஒழிய வணக்கத்துக்குரியவர் பணிதலுக்குரியவர் யார் தான், இயேசு கிறிஸ்து ஒருவரே தான். தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தான். அதனால அவரை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், பணிந்து கொள்ள வேண்டும். அழிந்து போகிற உலக ஆசீர்வாதங்களை பிசாசான்னு நமக்கு என்ன செய்யலாம், காட்டி அவனை வணங்கும் போது அதை எல்லாத்துக்கும் என்ன செய்யறான், கொடுக்கறான். ஆனா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா அழியாத நித்திய ஜீவனை நமக்கு தர்றாரு. இதெல்லாம் அந்த உலகத்தின் பொருள் எல்லாம் பிசாசு கொடுக்கறதெல்லாம் என்ன செய்யறோம், அழிந்து போயிரும். பொன் பொருள் எல்லாமே என்ன செய்யறோம், அழிந்து போயிரும். ஆனா அழியாத நித்திய ஜீவன், நம்முடைய ஜீவன் அழியாம காக்கப்படணும்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் முடியும். அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த அழியாத நித்திய ஜீவனை பரலோக ராஜ்யத்தை நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா பிசாசு என்ன செய்யறான்னா, அவனுக்கு இஷ்டமானது நம்ம செய்யும் போது அவன் என்ன செய்வான், நல்லது செய்ய சொல்லி தருவானா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தான் செய்யறதுக்கு நம்ம தூண்டுவான்.
அப்படி அவனுக்கு பிரியமான காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது அந்த பிசாசானவன் என்ன செய்யறான்னா, அந்த உலகத்தின் பொருள்களினால் அதிகமாக நம்ம என்ன செய்யறான், ஆசீர்வதிப்பானா. ஆனா நமக்கு தேவன் கொடுக்கிறது என்னது, நித்திய ஜீவனை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். இதுல நான் எங்க குடும்பத்தில் உள்ள ஒரு சாட்சியை பற்றி நான் சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். எங்க குடும்பத்துலன்னா எங்க அப்பா வீட்டுல உள்ளது. எங்க தாத்தா சின்ன வயசு, அதாவது இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் எங்க தாத்தா. அப்போ தாத்தா சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. தாத்தாவுக்கு 4 பிள்ளைங்க, 3 பையன் 1 பொண்ணு. அப்ப இப்படி இருக்கும்போது சின்ன வயசுல இறந்த உடனே எங்க பாட்டி என்ன செய்திருக்காங்க, கொஞ்ச நாளையில அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு பிள்ளைகளையும் ஆண்டோட வழியிலே நடத்தினாங்க. அப்படி நடத்தி எல்லாருமே, எங்க அப்பாவுக்குலாம் முதல்ல பேர் இந்து பேர் தான் இருந்துச்சு. அப்புறம் தான் ஆபிரகாங்கிற பேரு வைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அதுல எங்க பாட்டியை ரொம்ப விசுவாசமா உறுதியா இருந்து பிள்ளைகளையும் தேவனுடைய வழியில என்ன செய்யிருக்காங்க, நடத்திருக்காங்க. நடத்திட்டு அப்புறம் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு பாட்டி என்ன செய்யறாங்க, இறந்துட்டாங்க. அப்புறம் திரும்ப பிசாசானவன், அதாவது ஆரம்பத்துல இவங்க கும்பிட்டு அந்த குல தெய்வங்கிற அந்த தெய்வங்கிறது என்ன செய்ச்சு, சாமி இவங்களை ரொம்ப துன்பப்படுத்திச்சு. எங்க பெரியப்பாவுக்கு எங்க அப்பாவுடைய அண்ணனுக்கு 5 பிள்ளைங்க, 3 பொண்ணும் 2 பையனும். அந்த 5 பிள்ளைங்கள்ல 3 பிள்ளைங்க நினைச்சிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அதுலயும் 2 பிள்ளைங்க ஒரே வாரத்துல இறந்து போயிருக்காங்க. அப்படி இருந்தா கூட அந்த சூழ்நிலை, அதான் எங்க ஊர்ல இந்த கோயில் பிரதிஷ்டை, ஆலய பிரதிஷ்டை பண்டிகைன்னு இருக்கும், ஆண்டு விழா மாதிரி. அந்த நாள்ல அந்த பிள்ளை, ஒரு பொண்ணு வாலிப பிள்ளை இறந்து போனதுனால அந்த கோயில் பிரதிஷ்டை, அந்த பண்டிகையை, ஆலயத்தில் உள்ள பண்டிகை 1 வாரம் கழிச்சு வச்சாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் எங்க பெரியப்பா பெரியம்மா ஆண்டவரை விட்டு பின்வாங்காம அதுலயே அவங்க நினைச்சாங்க, உறுதியா நிலைச்சிருந்தாங்களாம். அதுக்கு பிறகு திரும்ப எங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம வந்திருக்குது. காலில் ஒரு முள்ளு தான் குத்திச்சா, முள்ளு குத்தி அது இன்ஃபெக்ஷன் ஆகி நடக்க முடியாம ரொம்ப மோசமான சூழ்நிலையில ஆயிட்டாங்க. அப்புறம் அந்த காலத்துல நான்லாம் பிறக்கிறதுக்கு முன்னால் நடந்த சம்பவம் அம்மா அப்பா சொல்லி எனக்கு தெரியும். அவங்க அப்போ ஆஸ்பத்திரி வசதியெல்லாம் இந்த மாதிரி கிடையாது. எங்க ஊர் ஒரு கிராமத்தில் நல்ல ரோடு வசதி கூட கிடையாது. அப்பெல்லாம் மண்ணு தான், நல்ல மணல். அந்த நம்ம கடற்கரையில போனோம்னா மண்ணு எப்படி பதியும் காலு, அந்த மாதிரி உள்ள மண்ணு தான். அப்படிப்பட்ட இதுல அதனால அந்த ஒரு நாட்டு வைத்தியர்கிட்ட மருந்து போடுறதுக்காக கூட்டு போயிருக்காங்க. போகும்போது நடக்க முடியாது, அதனால மாட்டு வண்டியில வச்சு கூட்டு போயிருக்காங்க. போகும்போது கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு கோயில், அதாவது ஒரு இந்து கோயில் இருந்திருக்கு. அது பக்கத்துல போனோடனே மாடை என்ன செய்ச்சு, பிசாசானவன், இவங்க கும்பிட்ட பிசாசு தான் என்ன செய்ச்சு, அடிச்சதுனால அந்த மாடு அப்படியே அந்த இடத்துல என்ன செய்யிட்டான், படுத்துட்டு எழும்பவே இல்லை. அதனால இவங்களும் அப்பாவுக்கும் நடக்க முடியாது. அதனால அந்த வண்டி ஓட்டுனவர் என்ன செய்யிருக்காரு, வீட்டுல அந்த மாடை கொண்டு விட்டுட்டு வேற ஒரு மாடை எடுத்துக்கொண்டு அந்த வைத்தியர்கிட்ட போய் மருந்து போட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அந்த மாட்டுக்காக வைத்தியம் பண்றதுக்காக இன்னொரு வைத்தியரை கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா இப்ப மாதிரி கால்நடை மருத்துவமனை எல்லாம் கிடையாது. அதனால அப்படி கூட்ட உடனே அந்த ஆள் சாயங்காலம் வந்திருக்காரு. எங்க வீட்டுல தான் அன்னைக்கு நைட்டு தங்கி இருக்கிறாரு. அதான் எங்க வீட்டு முன்னால ஒரு பெரிய திண்ணை உண்டு. திண்ணைன்னா நம்ம இந்த பிரேயர் காலில் வாசி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுல வர்றவங்க எல்லாம் போறவங்க எல்லாம் படுத்திருப்பாங்க, எழும்புவாங்க. வியாபாரிகள் வந்தா கூட அதுல உட்கார்ந்து இளைப்பாரிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட அந்த இடத்துல அவர் படுத்திருக்கும் போது அவர் இரவுல ஒரு கனவு கண்டாராம். அந்த கனவுல எப்படி என்ன செய்திருக்குன்னா, குதிரை மேல அந்த இவங்க எங்க அம்மா வழிபடல, அப்பா வழிபட்டு அந்த பிசாசு என்ன செய்திருக்கு, குதிரை மேல அப்படி வந்துச்சான். இந்த ஆள்கிட்ட அந்த படுத்திருந்த அந்த வைத்தியர்கிட்ட ஒரு 3 எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி வச்சு காட்டி, இதை நான் தான் செய்து வச்சிருக்கேன் இந்த குடும்பத்துக்கு, நீ எதுக்கு இங்க வந்தா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் ஒரு ட்ரே நிறைய தங்க கட்டிகளை வச்சு காட்டி, இவன் என்னைய வழிபட்டா, என்னைய கும்பிட்டா, நான் இதெல்லாம் இவனுக்கு கொடுக்கணும்னு நான் வச்சிருக்கேன், ஆனா அவன் என்னைய என்ன செய்ய மாட்டேங்கிறான், கும்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கனவுல அந்த இது சொல்லிட்டு நேரம் எங்க வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டுக்கு போயிருக்குது. அங்க அவங்க ஹிந்துஸ் தான். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க, சாப்பாட்டு கூட வழி இல்லாத நிலையில. அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்றாங்க, அந்த தெய்வத்தை கும்பிடுறதுனால அது என்ன செய்யுச்சு, இஷ்டமா நம்ம பார்த்தோம்ல, எனக்கு இஷ்டமானவனுக்கு இதை கொடுக்குறேன். அதே மாதிரி அவங்க வீட்டுல நல்ல வசதியா ஆயிட்டாங்க. ஆனா எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டாலும் எங்க பெரியப்பாவோ எங்க அப்பாவோ யாருமே ஆண்டவரை விட்டு பின்வாங்கவும் இல்லை, மறுதளிக்கவும் இல்லை. அப்ப அந்த கிராமங்கிறதுனால ஊர்ல உள்ள ஜனங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, நீங்க முன்னால வழிபட்ட அந்த தெய்வம் தான் உங்களை என்ன செய்யுது, இப்படி தூண்டில் போட்டு இழுக்குது அப்படின்ட்டு எல்லாம் பேசியிருக்காங்க. அப்ப எங்க பெரியப்பா ஒரு வார்த்தை சொன்னாங்களாம், எனக்கு 3 பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க பரவாயில்ல, ஆனா என் தம்பியை செத்தாலும் சரி, என் குடும்பமே இதனால அழிஞ்சு போனாலும் சரி, நாங்க வேண்டான்னு விட்டுட்டு அந்த குப்பையை மறுபடியும் என்ன செய்ய மாட்டோம், கையெடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா கர்த்தர் எங்க அப்பாவுக்கும் நல்ல சுகத்தை கொடுத்து எங்க வீட்டுல என்னோட பிறந்து 6 பிள்ளைங்க எல்லாருமே தேவன் நல்லா வச்சிருக்காரு. அதே மாதிரி எங்க பெரியப்பா வீட்டுல ஒரு பொண்ணு ஒரு பையன் தான் இருந்தாங்க. அதுக்கு ஒரு அவங்களும் நினைச்சிருக்காங்க நல்லபடியா நல்லா இருக்கிறாங்க. இப்போ அவங்க எங்க பெரியப்பாவோட பேர பிள்ளைகள்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி கஷ்டங்கள் வரும்போது நம்ம ஆண்டவர் விட்டு வழி விலகி போனோம்னா என்ன ரொம்ப துன்பங்கள் தான் நமக்கு வரும். ஆனா அதுல நம்ம உறுதியா இருக்கும்போது தேவன் அதுல இருந்து நம்ம நினைச்சாரு, ஆசீர்வதிக்கிறாரு. அப்ப நம்ம உலகத்துக்காக ஐயோ பிள்ளைகள் வாழ்க்கையில இப்படி இருக்குதே, கஷ்டம் வருதேன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனோம்னா
நம்முடைய ஜீவன் நிச்சயம் பாதுகாக்கப்படாது, நம்முடைய நித்திய ஜீவனை நம்ம பெற முடியாது, நம்முடைய ஜீவன் அழிக்கப்படும். அப்ப இந்த உலகத்துல உள்ள செல்வத்துக்காக மாத்திரம் நம்ம தேவனை தேடக்கூடாது, நித்திய ஜீவனுக்காக நம்ம என்ன செய்யணும். இங்க ஆண்டவர் இதுதான் சொல்லியிருக்காரு, நான் உங்களுக்கு அதை தருவேன், காரை தருவேன், பங்களா தருவேன், உனக்கு அப்படி வசதியா உன்னை வாழ வைப்பேன், அப்படி ஆண்டவர் சொல்லல. நித்திய ஜீவனை தருவேன்னா அவர் நமக்கு என்ன செய்யறாரு, வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த நித்திய ஜீவனுக்காக தான் நம்ம இந்த உலகத்துல என்ன செய்யணும், வாழன்மை ஒழிய இந்த உலகத்துல கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், அதுக்காக நம்ம சோர்ந்து போய் ஆண்டவரை விட்டு என்ன செய்யக்கூடாது, பின்வாங்கி போகக்கூடாது. இன்னைக்கு அவங்க பிள்ளைங்களும், எங்க பெரியப்பாவுடைய பேர பிள்ளைங்களும் நல்லா தான் இருக்காங்க. எங்க குடும்பத்திலயும் எல்லாரும் கர்த்தருடைய கிருபையினால நல்லா தான் இருக்கும். நல்ல ஊழியம் தான் பண்ணிட்டு இருக்கோம். எங்க அண்ணன் வீட்டுல ஊழியம் பண்றாங்க, நாங்க இப்ப ஊழியம் பண்றோம். அப்புறம் எங்க அக்கா பிள்ளைங்க எல்லாம் CSI சர்ச்சோட இணைந்து ஊழியம் பண்றாங்க. இப்படி ஆண்டவர் எங்களை என்ன செய்யிருக்காரு, ஆசீர்வதித்து கனப்படுத்தி தான் வச்சிருக்காரு. அப்ப கஷ்டங்கள் வரும்போது அவரை விட்டு பின்வாங்கி போனா அந்த கஷ்டம் என்ன நமக்கு அதிகமா தான் வருமே வழிய நித்திய ஜீவனே நம்ம இழந்து போயிருவோம். ஆனா அந்த கஷ்டத்துல ஆண்டவர் விடாம நம்ம உறுதியாய் பற்றி கொண்டோமானால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்ப நம்ம கஷ்டம் தான், நம்ம கிறிஸ்தவர்களுக்கு கஷ்டம். முதல்ல சொன்னாங்க கிறிஸ்தவர்கள்னா அது வந்து சொகுசான வாழ்க்கையில நமக்கு கஷ்டங்கள் வரும், பாடுகள் வரும்னு சொன்னாங்க. ஆனா அந்த பாடுகள்ல நம்மள அப்படி அழிந்து போறதுக்கு நம்முடைய தேவன் விட மாட்டார். அந்த பாடுகள்ல, அதாவது சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கையும் ஆண்டவர் நமக்கு என்ன உண்டாக்குறாருன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அதே மாதிரி நம்ம வந்து கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவர் நம்ம உறுதியா பிடிச்சிட்டோம்னா அந்த கஷ்டங்கள்ல இருந்து தேவன் நமக்கு என்ன விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். அப்ப நமக்கு ஒரு தேவைகள் வருது, அப்ப நம்ம யாரை நோக்கி பார்க்கணும், ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்ப நித்திய ஜீவன், தேவனுடைய ராஜ்யம் என்னது, பரலோக ராஜ்யம். நித்திய ஜீவன் நம்ம பெறணும்னே அதுக்காக நம்ம பிரயாசப்பட்டோம்னா இந்த உலகத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வாராம், தருவார். அந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல அதான் சொல்லிருக்கு, இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், அதுக்காகவே ஓடிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அப்படி இல்லை, நீங்க வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்க தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும். அப்படி தேடணும்னா நமக்கு என்ன செய்றாரு, இந்த உலகத்தின் தேவைகள், செல்வங்கள் எல்லாவற்றையும் அவர் நமக்கு தருவார். இப்ப ஆபிரகாம் தேவனை விசுவாசத்தான், தேவனுடைய பிள்ளையா தான் இருந்தான். அவனுக்கு கொடுக்கலையா, அவனுக்கு எல்லாத்தையுமே கொடுத்தாரு, பொன்னும் பொருளும் இந்த சீமானா இருந்தான்னு சொல்லிருக்கு. அப்ப அவர் நமக்கு சித்தத்தின்படி நமக்கு தேவையானது தேவன் நமக்கு தருவார். நம்மள அதுக்காக கஷ்டப்பட்டு பசியோட பட்னியோட நல்ல ட்ரெஸ் இல்லாம அப்படி விட மாட்டார். நமக்கு தேவைகளை தேவன் அந்தந்த நேரத்துல நமக்கு என்னென்ன தேவையோ அதை தேவன் நினைச்சாரு, சந்திக்கிறாரு. ஆனா உலகத்துல நமக்கு நிறைய உபத்திரவங்கள் உண்டுன்னு ஆண்டவர் சொல்றாரு. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப அந்த உலகத்தை ஜெயித்த தேவன் நம்மோடு இருந்து நமக்கு என்ன சொல்றாரு, ஆறுதல் சொல்றாரு. நீங்க திடன் கொள்ளுங்க, நான் உங்களோடு இருக்கேன், நான் உலகத்தை ஜெயித்தேன், அதனால நீங்களும் என்ன செய்யணும், உலகத்தை ஜெயிக்கணும். உலகத்தை ஜெயித்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், நித்திய ஜீவனை பெற முடியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த உலகத்தை ஜெயித்த இயேசுவை நாம் உறுதியாக பற்றி கொள்வோமானால் சோதனையை தாங்கத்தக்க பலனையும் நமக்கு தருவார், அதோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் நமக்கு என்ன உண்டாக்கி கடைசியில நம்மளை என்ன நித்திய ஜீவனை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்துல எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்லன்னு சொல்லியிருக்கு. எவ்வளவு பொருள் இருந்தாலும், எவ்வளவு நகை இருந்தாலும், 1 கிராம் கூட என்ன செய்ய மாட்டாங்க, போட்டு அனுப்ப மாட்டாங்க. செத்து போனோன்னா அதையும் கூட, காதுல கம்மல் வரலன்னு கூட காதை கூட அறுத்து எடுத்துருவாங்களே, கம்மலோட புதைக்க மாட்டாங்க. அப்ப எது இருந்தாலும், எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது நமக்கு ஜீவன் அல்ல. இந்த உலகத்திலிருந்து போகும்போது நம்ம எதையுமே கொண்டு போக முடியாது. யோபா தான் சொல்றாரு, தாயின் வயிற்றில் நிர்வாணியாய் நான் வந்தேன், நிர்வாணியாய் நான் போறேன்றாரு. அப்படிதான், அந்த உண்மையான வாழ்க்கை. எதுவுமே நம்ம கொண்டு வந்தது இல்லை, பிறக்கும் போது நம்ம எதையும் போட்டு வந்தது இல்லை. அதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸோடய பிறக்கிறோம் இல்லை, அதே மாதிரி சாகும்போது என்ன நேரம் அதே மாதிரி தான் போறோம். எதுவுமே நமக்கு போட்டு அனுப்ப போறது கிடையாது. அதனால நம்மோடு வருவது என்னதுன்னா, நம்ம சம்பாதித்த செல்வங்களோ பணமோ பொருளோ நம்மோடு வராது. நம்மோடு வர்றது என்னதுன்னா, நாம் செய்த நன்மை தீமை நம்மோடு வரும். நியாய தீர்ப்பு நாள்ல அதுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதான் சொல்லியிருக்கிறது, அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அவனோடு கூட வருகிறது. ஆண்டவர் வரும்போது நம்ம செய்யற கிரியைகளுக்கு தக்க பலனை தேவன் நமக்கு தருவார். அதனால நம்ம நன்மை செய்தால் நம்ம எங்க போவோம், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். தீமை செய்தால் நித்திய ஆக்கினையை நம்ம பெற்றுக்கொள்வோம். அதுதான் தானியல்ல சொல்லியிருக்கு. தானியல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. பன்னிரண்டு. அல்லேலூயா. அப்போ பூமியில் நித்திரை பண்ணுவோம், மரித்த பிறகு அடக்கம் பண்ணப்பட்ட நிலையில சொல்லியிருக்கு. எல்லாருமே ஒரு நாள் மரித்து அடக்கம் பண்ணப்படுவோம். அப்போ நியாய தீர்ப்பு நாள்ல, ஆண்டவர் வருகையின் நாள்ல எல்லாரும் என்ன செய்வாங்க, உயிரோடு எழும்புவாங்க. அதுல சிலர் வந்து என்ன செய்வாங்களா, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பாங்க. அநேகர் எங்க போறாங்க, நரகத்துக்கு தான் போனோம், நித்திய ஆக்கினைக்கு போனோம்னு சொல்லப்பட்டிருக்குது.
ஏன்னா விரிவான வாசல்ல தான் நிறைய பேர் என்ன செய்றாங்க, கஷ்டம் இல்லாம நம்ம இந்த உலகத்துல ஜீவிக்கணும்னு பிரயாணம் பண்றோம். ஆனா இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிக்கிறவர்கள் ஒரு சிலர் தான். அவங்க மட்டும்தான், அவங்களுக்கு தான் நித்திய ஜீவனை தேவன் தருவார். அதனால இந்த வார்த்தையின்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நம்மை நினைத்திருக்கிற தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஏன்னா ஒரு அந்த சாட்சியில வந்து எங்க அப்பாவை பற்றி நான் சொல்றதுக்கு கடன்பட்டிருக்கேன். ஏன்னா எங்க அப்பா வந்து ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க. ராத்திரி எப்போ எழும்பினாலும் சரி பைபிள் நல்ல பெரிய பைபிள் தான் வச்சிருப்பாங்க. அந்த பைபிளை வச்சு வாசித்துட்டு எப்போதும் ஜெபம் பண்ணிட்டு அப்படிதான் இருப்பாங்க. அதே மாதிரி மற்றவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுவாங்க. நிறைய குடும்பங்களை கர்த்தருக்குன்னு அவங்க ஆதாயப்படுத்திருக்காங்க. அது திருச்சபையில் கொண்டு சேர்த்திருப்பாங்க. அப்படி பக்கத்துல ஒரு 2 வீடு தள்ளி ஒரு இந்து குடும்பம் தான் அவங்க. ஆனா அவங்க வந்து சாமி ஆடுற ஒரு அம்மா தான். அவங்க வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் பிள்ளையா மாறி வந்துட்டாங்க. ஆனா ஒவ்வொரு வருஷமும் அந்த கோயில்ல திருவிழா நடக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு அந்த சாமி வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணும். அப்போ உடனே அவங்க ஓடி வருவாங்க எங்க வீட்டுக்கு தான் வந்து, அண்ணே எனக்கு இந்த மாதிரி இருக்குது ஜெபம் பண்ணுங்க அப்படின்ன உடனே எங்க அப்பா அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அந்த தண்ணியை கொடுப்பாங்க. அவங்க அப்புறம் நல்லா ஆயிடுவாங்க. அந்த மாதிரி கர்த்தர் எங்க அப்பாவும் ஒரு அந்த காலத்துல ஒரு ஊழியத்தை செய்யறதுக்கு தான் அவங்களையும் வச்சிருந்தாரு. அதே போல எங்களுக்கு யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் உடனே ஆஸ்பத்திரி போனோன்னு சொல்ல மாட்டாங்க, உடனே தலையில கை வச்சு எங்களுக்காக ஜெபிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பனாரை தான் தேவன் எங்களுக்கு கொடுத்திருந்தாரு. அதனால இன்னைக்கு கர்த்தருடைய வேலை செய்யும்படியாக தேவன் எங்க குடும்பத்திலையும் அநேகரை தேவன் தெரிந்து கொண்டிருக்காரு. அதுக்காக கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொருவரையும் அப்படியாக தேவனுக்கு சாட்சியாக நம்ம இருக்கும்படியாக நம்ம இதுமோ ஒருவேளை உலகத்துல கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது நம்ம சோர்ந்து போகாமல் கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாருங்கிற வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வராம நம்ம ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொண்டானா ஆண்டவர் என்ன சொல்ற, நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்ற தேவன், நம்ம நினைத்திருக்கிற தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்ம எல்லாம் இந்த வேளையில எழும்பி நின்று கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீர் எங்களை நினைத்திருக்கிற தேவன், நீர் எங்களை ஆசீர்வதிக்கணும். நீர் எங்களை ஒவ்வொருவரையும் ஒரு இஸ்ரவேல் குடும்பத்தாரா நீர் எங்களை மாற்றணும். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பயப்படுகிற பயத்திலே நாங்கள் வளர்ந்து உம்முடைய நன்மைகளை ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையில நம்மை நாமே ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் அவரை நோக்கி நம்ம இந்த வேளையில பார்ப்போம். ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம ஆண்டவரை சரியானபடி தேடாம இருந்தா கூட இந்த நாளிலிருந்து தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து எல்லா காரியத்துக்காக ஆண்டவரையே நம்ம முழுவதுமையா சார்ந்து கொண்டு அவருக்காக நம்ம ஜீவிக்கும் போது தேவன் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, இந்த மாலை வேளைக்கு இரவு நேரத்துக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில கத்தாவே ஆண்டவரே, நாங்கள் கேட்டு சத்தியத்தின்படி கத்தாவே நீர் எங்களை நினைத்திருக்கிற தேவனப்பா. எங்களை ஒருபோதும் மறவாத தேவன் ராஜா. ஆண்டவரே, ஆனால் நாங்கள் உம்முடைய வேதத்தை மறவாதபடி ஒவ்வொரு நாளும் உம்முடைய வேதத்தை வாசிக்கிறவர்களாக தியானிக்கிறவர்களாக அந்த வேத வசனத்தின்படி நடக்கிறவர்களாக உண்மை எப்பொழுதும் துதித்து கொண்டு தொழுது கொண்டு இருக்கிறவர்களாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்பா, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வேத வசனத்தின்படி நடந்து நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததியாக மாற உதவி செய்யுங்கப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னீரே கத்தாவே. உம்மை தேடி உம்முடைய பிள்ளைகளாக வந்திருக்கிற ஒவ்வொரு இஸ்ரவேலாகிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இப்பொழுது ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அதுதானே உமக்கு பிரியம் என்று சொல்லிடுறப்பா. ஆண்டவரே, என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ, என்னென்ன வேண்டுதல்களோடு விண்ணப்பங்களோடு உடைய சமூகத்தில் இப்பொழுது ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறார்களப்பா. ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கு நீங்க பதில் செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்கள்ல என்ன குறைகள் இருந்தாலும் அந்த குறைவுகள் எல்லாம் என் தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நீ நிறைவாக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைவாகிய தேவன் ஒவ்வொரு குடும்பங்களிலும் வந்து ஆளுகை செய்தப்பா. குறைவுகள் எல்லாம் நீங்க நிறைவாக்க முடியாது ஜெபிக்கிறோம். யார் யார் சரீரத்துல பலவீனமா இருக்கிறாங்களோ அவங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றுங்க ராஜா. மனதிலே பாரத்தோடு கவலையோடு காணப்படுகிற ஆண்டவரை யார் இருந்தாலும் அவர்களுக்கும் மன கவலைகள் பாரங்களை மாற்றி என் தேவன் நீர்வர்களை ஆறுதல் படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். உம்முடைய வேத வசனம் ஆறுதல் படுத்தும் என்று நாங்கள் பார்த்தோமே ராஜா. அப்படியாக உம்முடைய வேத வசனத்தின் மூலம் ஒவ்வொருவரோடு பேசி ஒவ்வொருடைய கத்தாவே ராஜா இருதயத்தை நீ தேற்றும்படியாக ஆற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் என்னென்ன நன்மைகள் தேவையோ ராஜா, அந்த நன்மைகளை நீர் கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல விசேஷித்த ஞானத்தை கொடுங்கப்பா. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்னீரப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு தகப்பனே விசேஷித்த ஞானத்தை நீர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. வாலிப பிள்ளைகளை கத்தாவே ராஜா, அந்த வாலிப வயதிலே உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நீ மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஆசீர்வதித்து வாழ்த்தீரோம் கத்தாவே. துதிக நம்மை எல்லாம் செலுத்தீரோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, செய்த சகல உபகாரங்களுக்கு மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். புதுகலம் கொண்டாட்டமே என்
இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே. என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே. என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே. என் நண்பரின் திருப்பாதத்தில் குதூகலம் கொண்டாட்டமே. என் இயேசுவின் சன்னிதானத்தில் வல்லவரன் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேலே வெற்றி தந்தார். வல்லவர் என் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஒசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே. என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே. என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற வியாழக்கிழமை இரவு ஜெபம் நடைபெறும். தவறாமல் அனைவரும் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 10 மணிக்கு, இரவு 10 மணிக்கு